Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C08 டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 யூனிட்டில் இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தான். ஓகேவா? ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னா ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்கில் ஸ்ப்ளிட் பண்ணியும் கேட்கலாம். ஏடிடி ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இருக்க ஒரு விஷயத்தை ப்ரீஃப் அப்படின்னா குட்டியான அர்த்தம், சம்மரைஸ் பண்ணி குட்டியாக சொல்கிறத அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா டைப் அப்படின்னா என்ன? இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர், அது இதுன்னு நம்ம வந்து நிறைய டேட்டா டைப்ஸ்லாம் படிக்கிறோம்ல. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் அதெல்லாம் தான் டேட்டா டைப். அப்போ ஏடிடி அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆர் கிளாஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் ஹூஸ் பிஹேவியர் இஸ் டிஃபைன்டு பை த செட் ஆஃப் வேல்யூ அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ ஒரு டைப் ஆஃப் கிளாஸோடைய பிஹேவியர் பற்றி சொல்ல போது அதில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ரேஷன்ஸும் செட் ஆஃப் வேல்யூஸும் அது என்ன ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுது, என்ன டேட்டா பர்ஃபார்ம் ஆகுது, அது எந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் ஆகுது, அதை பற்றி சொல்ல போகிறது தான் இந்த ஏடிடி அப்படின்றது. ஸோ an ADT abstract data type is a logical or mathematical model of data structure that defines what operations can be performed on the data but does not specify how these operations are implemented. That means ஒரு ADT ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எடுத்துக்கிறோம், ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறோம்னா அதில் என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லும். பட் அந்த ஆப்ரேஷன் எப்படி பர்ஃபார்ம் ஆச்சுன்னு நம்ம கிட்ட சொல்லாது. அதை தான் ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆப்ரேஷன் கேன் பி பர்ஃபார்ம்ட் ஆன் த டேட்டா, என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆயிருக்கு, பட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஹவு திஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட், எப்படி அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணவே பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபோன் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் ஆப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ மெசேஜஸ் சென்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு டேட்டாவை டைப் பண்ணுறோம், டைப் பண்ணி நம்ம ஒரு மெசேஜஸ் சென்ட் பண்ணுறோம். அது சிங்கிள் டிக்னா வந்து அவங்க இன்னும் நெட் ஆன் பண்ணலை ரிசீவர் அப்படின்னு அர்த்தம், டபுள் டிக்னா ரிசீவருக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு, ப்ளூ டிக் வந்தால் அது வந்து ரீட் பண்ணிட்டாங்க அந்த மெசேஜை, அடுத்து அவங்க ரிப்ளை பண்ணுறாங்கன்னா நமக்கு ரீச் ஆகுது, வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆடியோ கால் பண்ணுறோம், வீடியோ கால் பண்ணுறோம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் இதுதான் பண்ணுறோம். ஸோ மெசேஜை சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம், வீடியோ கால் பண்ணுறோம், ஆடியோ கால் பண்ணுறோம், இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, பட் இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது, எந்த மாதிரி நடக்குது, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் ஏடிடி அப்படின்னு சொல்றது. ஸோ வாட் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி பர்ஃபார்ம்ட் ஆன் த டேட்டா பட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஹவு திஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ஸோ ஏடிடி டெல்ஸ் வாட் டு டூ, என்ன பண்ணணும்னு ஏடிடி நம்ம கிட்ட சொல்லிடும், பட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் அது எப்படி பண்ணணும்னு சொல்லும். அப்போ ஏடிடின்றது டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி இருக்க விஷயம், ஜஸ்ட் முன்னாடி எடுத்து காட்டும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஆனால் அது எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டேட்டா ஸ்ட்ரக்சர் பின்னாடி பண்ணுமே தவிர வெளியே காட்டாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the process of providing only the essential and hiding the, ஸோ என்ன வேணுமோ ரொம்ப நெசசரியான டீட்டெயில்ஸை மட்டும் முன்னாடி காட்டிட்டு ஹைடிங் த டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி ஹைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டயக்ராம் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், தட் மீன்ஸ் ஒரு ஆப், இதுதான் வாட்ஸ்அப் ஆப் எடுத்துக்கிறோம்னா இன்டர்ஃபேஸ், அதில் பப்ளிக் ஃபங்க்ஷன் இருக்குது, ப்ரைவேட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பப்ளிக் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இப்போ குரூப்லாம் ஆரம்பிச்சு ஒர்க் பண்ண வைக்கிறோம் நாங்கள், இந்த மாதிரி பப்ளிக் ஃபங்க்ஷன், ப்ரைவேட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஜஸ்ட் யூசருக்கு ஷோ ஆகக்கூடிய விஷயம். ஸோ எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன், ப்ரைவேட் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துக்கலாம். பட் பின்னாடி மெமரியில் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் ஒர்க் ஆகும். அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக்கு, கியூ, ட்ரீ, கிராஃப்னு எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் யூஸ் பண்ணி மெமரியில் வச்சுருப்போம். பட் இது எதுவுமே வந்து வெளியே ஷோ ஆகாது. இதை தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒய் ஏடிடி இஸ் நீடட், எதுக்காக இந்த ஏடிடி தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செப்பரேட் த லாஜிக்கல் வியூ இன்டர்ஃபேஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் இட்ஸ் பிசிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். தட் மீன்ஸ்
மீன்ஸ் டேட்டாவோட லாஜிக்கல் வியூ, தட் மீன்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஃபிசிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து செப்பரேட் பண்ணுது. ஓகே, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அவாய்ட் பண்ணி செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த ஏடிடி ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட், allow the implementation to change without affecting the program that use the ADT. ஸோ ஏடிடி யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து அஃபெக்ட் ஆகவே ஆகாது. பிகாஸ் இம்ப்ளிமெண்டேஷனை நம்மளால பின்னாடி போய் சேஞ்ச் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ allow implementation to change without affecting the program. ப்ரோக்ராம் அஃபெக்ட் பண்ணாமல் பின்னாடி இருக்கிற அந்த இம்ப்ளிமெண்டேஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெண்டு வேற வேறையா செப்பரேஷனாக இருக்கனால. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செப்பரேட்டாக இருக்கு. ஸோ செப்பரேட்டாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராம் அஃபெக்ட் பண்ணாமல் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோமோட் மாடுலாரிட்டி. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணும். தென் ரீயூசபிலிட்டி, ஒரே டேட்டாவை நம்ம விதவிதமாக திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன்ஸை ஹைட் பண்ணலாம். இந்த மாதிரி சம் விஷயங்கள்லாம் கொடுக்குது. தென் கோடிங் பண்ணும் முன்னாடி டேட்டா ஸ்ட்ரக்சரை எப்படி ஃபார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஏடிடி ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஒரு 2 மார்க்ல எதாவது கேட்குறாங்க அந்த 3 மார்க் கொஸ்டின்லனா ஒய் ஏடிடி இஸ் நீடட்னா இதுதான் வந்து ஏடிடிக்கான விஷயம். அடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் ஏடிடி. ஸோ ஏடிடியில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் பார்த்தோம்னா டேட்டா ஆர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஏடிடி ஸ்டோர் பண்ண முடிக்கு அது வச்சிருக்க வேல்யூஸ் அண்ட் எலமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண இடம் வச்சிருக்கும் பார்த்தீங்களா, செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஏடிடி, அதை தான் டேட்டா ஆர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அடுத்து ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன் ஆர் ஃபங்க்ஷன், தட் மீன்ஸ் என்ன ஆப்ரேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ண போது அந்த டேட்டாவில், தட் மீன்ஸ் இன்சர்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது, டெலிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, ஒரு எலமெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் டிராவல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தேர்டு ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ரீ போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் கண்டிஷன் அப்படின்னாலே ரூல்ஸ் தட் டிஃபைன் எக்ஸாக்ட்லி வாட் ஈச் ஆப்ரேஷன்ஸ் டன். ஒவ்வொரு ஆப்ரேஷனும் எக்ஸாக்டாக என்ன பண்ணணும்னு டிஃபைன் பண்ணுற ரூல்ஸை தான் ஆக்சியம்ஸ் ஆர் ப்ரீ போஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதெல்லாம் தான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் ஏடிடி. தென் லாஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் ஆஃப் ஏடிடி. என்னெல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறான்னா மொத்தம் நம்ம டைப்ஸ் பார்த்தோம்ல லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் அதில் இருக்க 5 டைப் தான். லிஸ்ட், ஸ்டாக்கு, கியூ, ட்ரீ, கிராஃப். லிஸ்ட்டை பொறுத்தளவு இன்சர்ஷன், டெலிஷன், சர்ச்சிங், டிஸ்பிளே நடக்கும். ஸ்டாக்கை பொறுத்தளவு புஷ் ஆப்ரேஷன், பாப் ஆப்ரேஷன், பீக்கு, இஸ்எம்டி இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம். கியூவை பொறுத்தளவு என்கியூ பண்ணலாம், அதாவது உள்ள ஒரு எலமெண்ட்டை உள்ள போடலாம். டிக்யூ பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எண்டில் பர்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரீல பார்த்தோம்னா புதுசாக ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், டிராவல்ஸ் பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும். கிராஃப்ல அதே மாதிரி வெர்டெக்ஸ் ஆட் பண்ணலாம், எட்ஜ் ஆட் பண்ணலாம், டிஎஃப்எஸ், பிஎஃப்எஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏடிடி. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஏடிடி கொஷின். ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகேவா, ஸோ ஈஸியாக படித்து ஈஸியாக எழுதுறது தான். உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீட்டாக இந்த டாபிக் போட்டு எழுதலாம். ஸோ ஈஸியாக இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் அது எப்படி பர்ஃபார்ம் ஆகுது, தட் மீன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதுன்ற டீட்டெயில்ஸை பின்னாடி ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆப்ரேஷன் கேன் பி பர்ஃபார்ம்ட் ஆன் டேட்டா பட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஹவு தோஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட். ஸோ ஏடிடி இது ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லுது. பட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் அதை எப்படி பண்ணணும்னு நமக்கு டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஓகே, ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.